வணக்கம் நண்பர்களே. ஆர்ஆர்பி ஜேஇக்கான நோட்டிஃபிகேஷன் வந்தது எல்லாத்துக்கும் தெரியும். அந்த நோட்டிஃபிகேஷன் பற்றின டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். நம்மளோட இன்ட்ரோ கிளாஸ் சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியில் ஆர்ஆர்பி ஜேஇ அண்ட் என்டிபிசிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 18 கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இன்ட்ரோ கிளாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 18 உங்களுக்கு இருக்கும். சரி, இந்த ஆர்ஆர்பி ஜேஇயோட இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்னைக்கு அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 30/7/2024 இன்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? க்ளோசிங் டேட்டுன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா என்னைக்கு முடியுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 29/8/2024. சரிங்களா? அப்ளை பண்ணுறவங்க இன்னைக்கே இப்பயே பண்ணிடுங்க. லாஸ்ட் டேட் வர வெயிட் பண்ண வேணாம். உடனே என்ன பண்ணிடுங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிடுங்க. அப்ளிகேஷனோட விண்டோ ஃபார் கரெக்ஷன்ஸ், சரிங்களா, அப்புறம் பேமெண்ட் மாடிஃபிகேஷன் ஃபீ எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 30/8/2024 8/9/2024 வரை டைம் கொடுத்துருக்காங்க. சரியா? சரி, அப்ளை பண்ணுறவங்க இப்பயே பண்ணிடுங்க. இன்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு 30/7/2024. இப்போ இம்பார்ட்டன்ட் டேஸ்ன்றது ரொம்ப முக்கியம். சரி, அடுத்தது என்னென்ன போஸ்ட்டுக்கு ஜேஇலேருந்து கால் ஃபார் வந்திருக்கு ஆர்ஆர்பி ஜேஇயில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கெமிக்கல் சூப்பர்வைசர், ரிசர்ச் அண்டு மெட்டலர்ஜிக்கல் சூப்பர்வைசர். சரியா? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி ஆர்ஆர்பி கோரக்பூரில் மட்டும்தான் 17 வேக்கன்ட் இருக்குது. சரிங்களா? அதுக்கப்புறம் ஜூனியர் இன்ஜினியர். சரியா? ஜூனியர் இன்ஜினியர், டிப்போ மெட்டீரியல் சூப்பரண்டன்ட் அண்டு கெமிக்கல் அண்டு மெட்டலர்ஜிக்கல் அசிஸ்டண்ட். இதிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் நமக்கு எவ்வளோ வேக்கண்ட் விட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 7,934 வேக்கண்ட் விட்டுருக்காங்க. சரியா? பின்னாடி டீட்டெயிலாக ஜோன் வைஸாக நம்மளோட ஆர்ஆர்பி சென்னைக்கு என்னெல்லாம் விட்டுருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். புரியுதுங்களா? சரி, இதோட இனிஷியல் பே எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 11,600. சரிங்களா? லெவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 ஜேஇக்கு, அதாவது பேசிக் பேயே 35,400. புரியுதுங்களா? அப்போ போஸ்ட்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜூனியர் இன்ஜினியர், டிப்போ மெட்டீரியல் சூப்பரண்டன்ட் அண்டு கெமிக்கல் மெட்டலர்ஜிக்கல் அசிஸ்டண்ட். சரி, அடுத்தது எக்ஸாமினேஷன் ஃபீ. எக்ஸாமினேஷன் ஃபீ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓபிசி கேண்டிடேட்டு, ஜென்ரல் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 500 ஃபீஸு. அதில் 400 ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ரீஃபண்ட் யாருக்கு மட்டும்தான் பண்ணுவாங்க அப்படின்னா ஆன் அப்பியரிங் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் சிபிடி. யாரெல்லாம் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் சிபிடி அட்டன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு 400 ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அப்போ ஃபீஸுன்றது 100 தான். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து எஸ்சி எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன், ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர், மைனாரிட்டி, எக்கனாமிக்கல் பேக்வேர்டு கிளாஸ், இபிசி. சரிங்களா? இவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 250 தான் ஃபீஸு. சரியா? இப்போ இதில் இவங்களுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 250 ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. புரியுதுங்களா? எப்போ நீங்கள் சிபிடி 1 அப்பியர் ஆகுறப்ப. புரியுதா? இப்போ ஃபீஸுன்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக உங்களுக்கு 500 கட்டுறீங்க, அதில் 400 ரீஃபண்ட் வந்துடும். அப்போ ஃபீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100 ருபீஸ் தான். சரியா? இதே எஸ்சி எஸ்டி, ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர் கேட்டகரிக்கெலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 250 முழுசாகவே என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? சரி, அடுத்தது ஏஜ் லிமிட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கெமிக்கல் சூப்பர்வைசர், ரிசர்ச் அண்ட் மெட்டலர்ஜிக்கல் சூப்பர்வைசர் அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 18 to 33. சரிங்களா? இப்போ இந்த ஏஜ் குவாலிஃபிகேஷன் எப்போ வர சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1/1/2025 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹையஸ்ட் ஏஜ் 33 அப்படின்னு இருக்கணும். புரியுதுங்களா? அடுத்தது ஜூனியர் இன்ஜினியராக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 18 33 வயசு வரை அப்ளை பண்ணிக்கிறலாம். சரியா? அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா டேட் ஆஃப் பர்த் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்பர் லிமிட் ஆஃப் டேட் ஆஃப் பர்த்து யூஆர் அன்ரிசர்வ்டு கேட்டகரியாகவோ இல்லை இடபிள்யூஎஸ் இவங்களா இருந்தாங்க அப்படின்னா 2/1/1989. சரிங்களா? அடுத்தது நான் கிரிமி லேயர் ஓபிசியாக இருந்தாங்க அப்படின்னா 2/1/1986. இதுக்கப்புறம் பிறந்தவங்க மட்டும்தான் அப்ளிகபிள். எஸ்சி எஸ்டியாக இருந்தாங்க அப்படின்னா 2/1/1984. புரியுதா? லோயர் லிமிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1/1/2007, அதாவது 18 வயசுல இருந்து ஆரம்பிக்குது. சரிங்களா? அப்போ ஓபிசிக்கு வழக்கம் போல்
ரிலாக்ஸேஷன் ஏஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா +3 இயர்ஸ். அதே மாதிரி SC STக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா +5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ ஏஜ் லிமிட்டை பொறுத்தளவு முக்கியமான டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பர்த்து டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2/1/1989க்கு அப்புறம் இருக்கிறவங்க எல்லாருமே யூஆரில் EWSல அப்ளை பண்ணலாம். இதே OBC நான் கிரீமி லேயராக இருந்தாங்க அப்படின்னா 1986/2/1 சரிங்களா, அதாவது 2ஆம் தேதி 1வது மாதம் 1986க்கு அப்புறம் பிறந்தவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி SC STயாக இருந்தாங்க அப்படின்னா 2/1/1984க்கு அப்புறம் இருக்கிறவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். சரிங்களா. சரி, அடுத்தது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். 3 குவாலிஃபிகேஷன். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா JEEக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 இயர்ஸ் டிப்ளமோ இன் இன்ஜினியரிங். சரியா, ஒன்று டிப்ளமோ பாலிடெக்னிக் படித்து முடிச்சிருக்கணும். அப்படி இல்லையா பேச்சுலர் டிகிரி இன் இன்ஜினியரிங் ஆர் டெக்னாலஜி BE முடித்தவங்களும் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா பிடெக் முடித்தவங்களும் அப்ளை பண்ணலாம். இது போக இந்த டிப்போ மேனேஜர் அந்த மாதிரிலாம் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா BSc கெமிஸ்ட்ரி முடித்தவங்க, அப்படி இல்லை அப்படின்னா BSc ஃபிசிக்ஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். சரிங்களா, இதுதான் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். இப்போ டிப்ளமோ முடித்தவங்க பாலிடெக்னிக் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம் 3 இயர்ஸ் கோர்ஸு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பேச்சுலர் டிகிரி இன் இன்ஜினியரிங் BE முடித்தவங்க, அப்படி இல்லை அப்படின்னா பிடெக் முடித்தவங்களும் அப்ளை பண்ணலாம். இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா BSc கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபிசிக்ஸ் முடித்தவங்களும் அப்ளை பண்ணலாம். சரி, அடுத்து ரிக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா CBT டைப் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு. அதில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு CBT 1 நடக்கும். இந்த CBT 1ல் ஃபில்டர் ஆனவங்க தான் எங்கே வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா CBT 2 கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் CBT 2. இந்த 2ல் கட் ஆஃப் வந்து உங்களுக்கு முடிவு பண்ணுவாங்க. இந்த கட் ஆஃபை கிராஸ் பண்ணவங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும். சரிங்களா. அடுத்தது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் CBT எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் CBTயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிலபஸாக மேக்ஸ் கொடுத்துருக்காங்க, மேத்தமெட்டிக்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் சயின்ஸ். சரிங்களா. மேத்தமெட்டிக்ஸுக்கும் ஜென்ரல் சயின்ஸுக்கும் 30 கொஸ்டின் கேட்பாங்க. ரீசனிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25 கொஸ்டின், ஜென்ரல் அவேர்னஸ் 15 கொஸ்டின். இப்போ மொத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100 கொஸ்டின்னு. எவ்வளோ டைமில் எழுத போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 90 நிமிஷம். சரியா, 90 மினிட்ஸ் தான் டைமு. ஆனால் எழுத போகிற கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100 கொஸ்டின்ஸ். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒவ்வொரு மார்க்கு, மொத்தம் 100 மார்க். சரியா. இப்போ இங்கே ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1/3 நெகட்டிவ் மார்க் இருக்குது. இதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா. சரி, அதிகமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸில் 30, சயின்ஸில் ஜென்ரல் சயின்ஸில் 30, ரெண்டாவதாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீசனிங்கில் 25, கடைசியாக ஜென்ரல் அவேர்னஸில் 15 கொஸ்டின். இதோட சிலபஸ் ஃபஸ்ட்டு ஸ்டேஜோட சிலபஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸை பொறுத்தளவு என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். நம்பர் சிஸ்டம்ஸ். சரியா, எப்பயுமே ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. சிம்பிளிஃபிகேஷனில் இருந்தோ இல்லை நம்பர் சிஸ்டமில் இருந்தோ கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்துடும். சரிங்களா. அடுத்து போர்டு மாஸ், டெசிமல்ஸ், ஃப்ராக்ஷன்ஸ், இது எல்லாமே சேர்ந்து ஒரு கொஸ்டின் கேட்டுருவாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் LCM அண்ட் HCF, ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், பர்சன்டேஜ், மென்சுரேஷன், டைம் அண்ட் ஒர்க், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸு, அல்ஜிப்ரா. இதுவரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டைரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரித்மெட்டிக் ரீசனிங்காக இருக்கும். அரித்மெட்டிக்காக மேத்தமெட்டிக்ஸாக இருக்கும். இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் மேக்ஸில் உங்களுக்கு அல்ஜிப்ரா இருக்குது, ஜாமெண்ட்ரி இருக்குது, ட்ரிக்னாமெட்ரி, எலிமெண்ட்ரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். சரியா, 4 முக்கியமான டாபிக் கொடுத்துருக்காங்க அட்வான்ஸ்டு மேக்ஸில். என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அல்ஜிப்ரா, ஜாமெண்ட்ரி, ட்ரிக்னாமெட்ரி அண்டு எலிமெண்ட்ரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் ரூட்டு, ஏஜ் கால்குலேஷன், கேலண்டர் அண்ட் கிளாக்கு, பைப் அண்டு சிஸ்டம். சரியா, டைம் அண்ட் ஒர்க்லேயே உங்களுக்கு பைப் அண்ட் சிஸ்டம்ஸ் வந்துடும். சரி, இப்போ மொத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளான சிலபஸ் தான் எல்லாமே. பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச சிலபஸ்.
நம்பர் சிஸ்டமாக இருக்கட்டும், போர்டு மாஸ், டெசிமல்ஸ், ஃப்ராக்ஷன்ஸ், எல்சிஎம், ஹெச்சிஎஃப், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், பர்சன்டேஜ், மென்சுரேஷன், டைம் அண்ட் ஒர்க்கு, டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸு, எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் தான். சரிங்களா? அது போக அட்வான்ஸ் மேக்ஸ்னு எடுக்கிறப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா அல்ஜிப்ரா, ஜாமெண்ட்ரி, ட்ரிக்னாமெட்ரி, எலமெண்ட்ரி ஸ்டாட்டிக்ஸ். அப்போ ஏரியா வந்து நீங்கள் கவர் பண்ண ஏரியாவை தான் திரும்ப படிக்க போகிறீங்க. சரிங்களா? அடுத்தது ரீசனிங்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனாலஜி, அல்ஃபபெட்டிக்கல் அண்ட் நம்பர் சீரீஸ், கோடிங், டீகோடிங், மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன், ரிலேஷன்ஷிப்ஸ், பிளட் ரிலேஷனு, சிலாகிசம், ஜம்ப்லிங், வென் டயக்ராம், டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், டிஐ அண்ட் டேட்டா சஃபிஷியன்சி, அப்புறம் கன்க்ளூஷன் அண்ட் டிசிஷன் மேக்கிங், சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்ஸ், அனலிட்டிக்கல் ரீசனிங், கிளாசிஃபிகேஷன், டைரக்ஷன்ஸ், ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஆர்குமெண்ட் அண்டு அசம்ஷன்ஸ். எல்லாமே நமக்கு தெரிஞ்ச ரீசனிங் தான். ரீசனிங்ல எல்லாம் ஃபுல் மார்க் போட்டுடலாம். அனாலஜி, அல்ஃபபெட்டிக் அண்டு நம்பர் சீரீஸு, கோடிங், டிகோடிங், மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷனு, சரியா, பிளட் ரிலேஷன், சிலாகிசம், ஜம்பிளிங், வென் டயக்ராமு, டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் அண்ட் சஃபிஷியன்சி, கன்க்ளூஷன் அண்ட் டிசிஷன் மேக்கிங்கு, சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்ஸ், எல்லாமே நமக்கு தெரிஞ்ச டாபிக் தான். சரிங்களா? அடுத்தது ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலேஜ் இன் கரண்ட் அஃபேர் வச்சு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் இந்தியன் ஜாகிரஃபி, கல்ச்சர் அண்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா இன்க்ளூடிங் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், அதுக்கப்புறம் இந்தியன் பாலிட்டி அண்ட் கான்ஸ்டியூஷன், இந்தியன் எக்கனாமி, என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் கன்சர்னிங் இந்தியா அண்ட் த வேர்ல்ட், ஸ்போர்ட்ஸ், ஜென்ரல் சயின்டிஃபிக் அண்ட் டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்ஸ். இப்போ இந்த ஜென்ரல் அவேர்னஸில் சப்ஜெக்டு ஜிகேவாக கேட்குறாங்க. அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா பின்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸு, ஜென்ரல் சயின்டிஃபிக் அண்ட் டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்ஸு, தனியாகவே நாலேஜ் இன் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ கரண்ட் அஃபேரும் படிக்கணும், சப்ஜெக்ட் ஜிகேவும் படிக்கணும். இது போக வந்து பார்த்தீங்கன்னா 30 மார்க்கு எங்கே தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 30 கொஸ்டின் அண்ட் 30 மார்க்ஸ். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்டு லைஃப் சயின்ஸ், இட்ஸ் மீன்ஸ் பயாலஜி. சரிங்களா? அப்போ ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, இது மூணும். ஆனால் எந்த லெவல் சொல்லியிருக்காங்க பாருங்கள், அப் டு 10th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சி சிலபஸ். 10th ஸ்டாண்டர்ட் லெவல் படித்தா போதும். அதுவும் சிபிஎஸ்சி சிலபஸில் 10th ஸ்டாண்டர்ட் லெவல் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, லைஃப் சயின்ஸ். சரிங்களா? பேசிக் கொஸ்டின்ஸாக தான் இருக்கும். ஃபிசிக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூனிட்ஸு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரொம்ப முக்கியங்க. பிஒய்க்யூ எடுத்து நல்லா பாருங்கள். ஃபிசிக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஸ்டாட்டிக் கொஸ்டின் தான். யூனிட்டு, கான்ஸ்டன்ட் வேல்யூ, சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது போக இன்வென்ஷன்ஸு, சரிங்களா, இன்வென்ஷன், இந்த மாதிரி ஸ்டாட்டிக் கொஸ்டினே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 50% கேட்டுறாங்க. இப்போ ஃபிசிக்ஸில் 10 கொஸ்டின் கேட்குறாங்களா, அதில் 5 கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டாட்டிக்காக இருக்குது. புரியுதா? இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோஷனில் நிறையா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் எனர்ஜியில் நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எனர்ஜியில் ப்ராப்ளம்ஸும் கேட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி, அதுக்கப்புறம் நியூக்ளியர் ஃபிசிக்ஸில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நியூக்ளியர் ஃபிசிக்ஸ், சரிங்களா? அடுத்தது லைட்டை வச்சு நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹீட்டு, சவுண்டு, சரிங்களா? இந்த மாதிரி பேசிக் ஏரியாவில் கொஸ்டின் கேட்குறாங்க. இது போக அட்வான்ஸ்டு ஃபிசிக்ஸ், அதில் ஆஸ்ட்ரோ ஃபிசிக்ஸில் கொஸ்டின் கேட்குறாங்க, வானவியலில். சரியா? இப்போ பேசிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா ஈஸியாகவே தான் இருக்குது. கெமிஸ்ட்ரியை பொறுத்தளவு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின் எதுலேயே அடங்கிடுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எலமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ், இதிலே நிறையா கொஸ்டின் கேட்டுருக்காங்க. இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆசிட், பேஸ் அண்டு சால்ட்டு இதில் கேட்குறாங்க. இது போக அப்ளைடு கெமிஸ்ட்ரி, சரிங்களா? இந்த அப்ளைடு கெமிஸ்ட்ரியில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மயக்கம் ஊட்டியாக பயன்படுவது எது, சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஞ்சரை வச்சு கொஸ்டின் கேட்குறது, அப்ளிகேஷன் ரிலேட்டடாக நிறைய கொஸ்டின்ஸ் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்ளைடு கெமிஸ்ட்ரியில் கேட்குறாங்க. சரியா? லைஃப் சயின்ஸை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான ஏரியா
டிசீசஸில் கொஸ்டின் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு விட்டமின் அண்டு மினரல் டிஃபிஷியன்சிஸ் இதை வச்சு கொஸ்டின் கேட்குறாங்க. ஜெனட்டிக்ஸில் நிறையா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹியூமன் ஃபிசியாலஜி ரொம்ப 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 முக்கியம். ஹியூமன் ஃபிசியாலஜிலையுமே எண்டோக்ரைன் சிஸ்டம் வச்சு நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா, நாளமில்லா சுரப்பிகளை வச்சு ஹார்மோன்களை வச்சு நிறைய கொஸ்டின் கேட்குறாங்க. புரியுதுங்களா? இப்போ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த 30 மார்க்குக்கான சிலபஸை உங்களுக்கு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் லைஃப் சயின்ஸ்ன்னு மட்டும் கொடுத்துட்டாங்க. சரியா, இதை நல்லா உடச்சி படித்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 30க்கு 25+ ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். சரி, அடுத்தது இதில் பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்து எங்கே போயிடுவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ஸ்டேஜ் சிபிடி. சரிங்களா, செகண்ட் ஸ்டேஜ் சிபிடியை பொறுத்தளவு நமக்கு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் அவேர்னஸ், அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ் அண்டு கெமிஸ்ட்ரி, இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் அண்ட் அப்ளிகேஷன்ஸ், அதுக்கப்புறம் பேசிக்ஸ் ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல், அதுக்கப்புறம் அந்தந்த ஸ்ட்ரீமில் இருக்கக்கூடிய டெக்னிக்கல் எபிலிட்டிக்கு தான் உங்களுக்கு 100 கொஸ்டின், மீதி எல்லாமே சேர்த்து 50 கொஸ்டின். இதில் ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் 15 30 கொஸ்டின், பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் அண்ட் அப்ளிகேஷன், என்விரான்மெண்ட் அண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோலில் 10. இப்போ மொத்தம் 150 கொஸ்டின், 150 மார்க்கு. எழுத போகிறது எவ்வளோ நேரம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 120 மினிட்ஸ். சரியா, 2 மணி நேரம் 2 ஹவர்ஸ் டெஸ்ட் எழுத போகிறீங்க. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 150 கொஸ்டின்ஸ் போடணும். சரிங்களா, ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வந்து 90 நிமிஷத்தில் 100 கொஸ்டின் போட்டிங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 120 நிமிஷத்தில் 150 கொஸ்டின் போடணும். புரியுதுங்களா? இதுதான் செகண்ட் ஸ்டேஜோட சிபிடி. செகண்ட் ஸ்டேஜோட சிலபஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா சேம் சிலபஸ், அங்கே என்ன பார்த்தீங்களோ அதே தான். ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்தளவு கரண்ட் அஃபேர், அதுக்கப்புறம் இந்தியன் ஜியாகிரஃபி, கல்ச்சர் அண்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா இன்க்ளூடிங் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், இந்தியன் பாலிட்டி அண்ட் கான்ஸ்டியூஷன், இந்தியன் எக்கனாமி, என்விரான்மெண்ட் இஷ்யூஸ் கன்சர்னிங் இன் இந்தியா, அடுத்தது ஸ்போர்ட்ஸு, ஜென்ரல் சயின்டிஃபிக் அண்ட் டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட். அப்படியே சிபிடி 1ல் என்ன படித்தீங்களோ அதே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிபிடி 2ல் ஜென்ரல் அவேர்னஸ் சிலபஸாக இருக்குது. சரிங்களா, அப்போ ஒரு தடவை பேசிக்காக நீங்கள் சிபிடி 1க்கு படிக்கிறப்பே நல்லா அழுத்தி படிச்சிடணும். சரியா, ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி அதே சிலபஸ் தான் அப் டு 10th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சி சிலபஸ். இதில் என்ன கிடையாது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லைஃப் சயின்ஸ் மட்டும் கிடையாது. இப்போ அங்கே நம்ம படிக்கிறப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து சிபிடி 1ல் நல்லா தெளிவாக படித்து வச்சுக்கிறணும். அதுக்கப்புறம் பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ், இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கிடெக்சர் ஆஃப் கம்ப்யூட்டர், இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைசஸ், ஸ்டோரேஜ் டிவைசஸ், நெட்வொர்க்கிங், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லைக் விண்டோஸ், யூனிக்ஸ், லினக்ஸ், எம்எஸ் ஆஃபீஸ், வேரியஸ் டேட்டா ப்ரெசன்டேஷன், இன்டர்நெட் அண்ட் இமெயில், வெப்சைட்ஸ் அண்ட் வெப் ப்ரௌசர்ஸ், கம்ப்யூட்டர் வைரஸ். சரிங்களா, எல்லாமே பேசிக் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, வெறும் அப்ஜெக்டிவ் டைப் புக்ஸ் படித்தாலே போதும், உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த 10 கொஸ்டினை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புரியுதுங்களா? அடுத்தது பேசிக்ஸ் ஆஃப் என்விரான்மெண்ட் அண்டு பொல்யூஷன் கண்ட்ரோல். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவிஎஸோட பேசிக், என்விரான்மெண்டல் சயின்ஸோட பேசிக் ஆஃப் என்விரான்மெண்ட். அதில் என்னெல்லாம் வருதுன்னு பாருங்கள். அட்வான்ஸ் எஃபெக்ட் ஆஃப் என்விரான்மெண்டல் பொல்யூஷன் அண்ட் கண்ட்ரோல் ஸ்ட்ராட்டஜிஸ். என்னென்ன பொல்யூஷன் பாருங்கள், ஏர், வாட்டர் அண்ட் நாய்ஸ் பொல்யூஷன், தேர் எஃபெக்ட் அண்ட் கண்ட்ரோல், அதுக்கப்புறம் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், அதுக்கப்புறம் குளோபல் வார்மிங், ஆசிட் ரெயின், ஓசன் டிப்ளீஷன். சரியா, எல்லாமே நமக்கு தெரிஞ்சது தான். கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து படித்தோம் அப்படின்னா ஈஸியாக படித்து முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் டெக்னிக்கல் எபிலிட்டி அந்தந்த ஸ்ட்ரீமுக்கு ஏற்றாப்புல கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, எந்தெந்த ஸ்ட்ரீமில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறணும். இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேஜர் ஸ்ட்ரீமாக வந்து உங்களுக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அண்டு அலைடு சப்ஜெக்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3ஆவதா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்,
அண்ட் அலைடு. இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிக்னல்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷனுக்காக எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் ஆர் எலக்ட்ரானிக்ஸ் அண்டு அலைடு சப்ஜெக்ட்ஸ். மொத்தமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 ஸ்ட்ரீமில் இருந்து தான் நீங்கள் படிக்க போகிறீங்க. இதோட சிலபஸ் தான் நீங்கள் வந்து கோ த்ரூ பண்ண போகிறீங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா உங்களோட ஸ்ட்ரீம் அதோட சிலபஸ் கையில் வச்சுக்கோங்க. சிலபஸ் கூடவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க் கண்டிப்பாக இருக்கணும். இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க் நீங்கள் ஒய்சிடியை சூஸ் பண்ணிக்கலாம். சரியா? யூத் காம்படிஷன் அப்படின்ற ஒய்சிடி பப்ளிகேஷனை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சூஸ் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? இதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இது இல்லாதவங்க வாங்க முடியல அப்படின்னா கிரண் பப்ளிகேஷன். சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஆர்ஆர்பி ஜேஇக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரொம்ப 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 முக்கியம். எப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்றது பிவைக்கும் நம்ம உங்கள் கையில் இருந்தால் மட்டும்தான் படிக்க முடியும். சரிங்களா? ஏன்னா நீங்கள் 4 வருஷம் இல்லை 3 வருஷம் படித்த சிலபஸை ரொம்ப 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 கம்மியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 மாதத்துலையோ 4 மாதத்துலையோ நம்ம படிக்க போகிறோம். அப்படின்றப்ப எந்த ஏரியாவுக்கு வெயிட்டேஜ் கொடுக்கணும் அப்படின்றது எப்போ தெரியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்கை பார்க்க தான் தெரியும். சரிங்களா? இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிவைக்யூக்கு அப்புறம் சிலபஸில் இருக்க ஒவ்வொரு டாப்பிக்காக நீங்கள் கவர் பண்ணணும். சரிங்களா? சிலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ஜெக்டிவ் டைப் ஆஃப் புக்ஸ் செலக்ட் பண்ணுவாங்க. சிலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தியரிட்டிக்கல் புக்ஸாக செலக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிவிலுக்குன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஜிகேபி பப்ளிகேஷன். சரியா? இப்போ இருக்கிற ஜேஇ யார்கிட்ட கேட்டாலும் கண்டிப்பாக இந்த ஜிகேபி பப்ளிகேஷனை பற்றி சொல்லுவாங்க உங்களுக்கு. புரியுதுங்களா? இது ஒரு காமன் ஸ்ட்ரீம் தான். எல்லா ஸ்ட்ரீமுக்குமே உங்களுக்கு ஜிகேபி பப்ளிகேஷன்லேருந்து கிடைக்கும். ஆனால் சிவிலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஜிகேபி பப்ளிகேஷனை நல்லா பார்த்து வச்சுக்கிறணும். சரிங்களா? ரெண்டாவதாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ஜெக்டிவ் டைப்பில் படிக்கிறவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ஜெக்டிவ் சிவில் இன்ஜினியரிங் பை பிகே மிஸ்ரா. சரிங்களா? பிகே மிஸ்ரா இவர் புக்கை அப்ஜெக்டிவ் டைப்பில் படிக்கிறவங்க வாங்கி படிக்கலாம். புரியுதுங்களா? அடுத்தது ரெண்டாவது ஸ்ட்ரீமாக இருக்கக்கூடிய மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய மெக்கானிக்கலை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்ணா மெக்கானிக்கல் அப்ஜெக்டிவ்ஸ். சரிங்களா? கண்ணாஸ் மெக்கானிக்கல் அப்ஜெக்டிவ்ஸ் இந்த புக்கை வாங்கி நல்லா படிச்சுக்கலாம். அப்ஜெக்டிவ் டைப்பில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெக்கானிக்கல் எல்லாமே கவர் ஆகும். சரிங்களா? பை டாக்டர் சாது சிங். வேறு யார் புக்கே வாங்கிடக்கூடாது. சாது சிங் புக்கை வாங்கி படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ஜெக்டிவ் ரிலேட்டடுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? நிறையா பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் அப்படின்றதுனால டிப்ளமோ புக்கவே வச்சு படிக்கிறாங்க. ஒன்றும் தப்பு கிடையாது. அதிலிருந்து தான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்க போகிறாங்க. ஆனாலும் அப்ஜெக்டிவ் டைப்பில் நான் படிக்கணும்னு விரும்புகிறவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை சூஸ் பண்ணிக்கலாம். இது போக இதுலேயும் ஜிகேபி பப்ளிகேஷன்ஸ். சரியா? இந்த புக்கை வாங்கி படிக்கலாம். புரியுதுங்களா? ஜிகேபி பப்ளிகேஷன்ஸை வாங்கி படிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கலை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிகே மிஸ்ராவோட அப்ஜெக்டிவ் புக்ஸ் இருக்குது. இதில் எலக்ட்ரிக்கலில் இதையும் நல்லா படித்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஆர்பி ஜேஇக்குனே தனியாக வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஸ்ட்ரீமில் புக்கு போட்டிருக்காங்க. சரிங்களா? சந்திரேஷ் அகர்வால் இவரோட புக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கலுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஆர்பி ஜேஇ எலக்ட்ரிக்கல் அப்படின்னே போட்டிருப்பாங்க. சந்திரேஷ் அகர்வால் புக்கை வாங்கி படிக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் ஸ்ட்ரீம்னு போகிறப்ப டைரெக்டாகவே நீங்கள் எங்கே போயிடலாம் அப்படின்னா ஜிகேபி பப்ளிகேஷன். சரிங்களா? ஜிகேபி பப்ளிகேஷனுக்கு போயிடலாம். அடுத்து சிவிலுக்கு ஒரு முக்கியமான புக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐஇஎஸ் மாஸ்டர். சரிங்களா? இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் மாஸ்டர் அப்படின்ற புக்கு. இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சிவிலுக்கு படிக்கலாம். புரியுதுங்களா? மீதி எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒய்சிடி புக்கை வாங்கி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேடு ஈஸி பப்ளிகேஷன். இது வந்து மெக்கானிக்கலுக்கு நல்லாயிருக்கும்.
சரிங்களா. மேடு ஈஸி பப்ளிகேஷன், மெக்கானிக்கலுக்கு நல்லாயிருக்கும். இப்போ காமன் திங்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே ஜிகேபி பப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில புக்ஸ் இப்போ சிவிலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ஐஇஎஸ் மாஸ்டர், அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மெக்கானிக்கலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேடு ஈஸி பப்ளிகேஷன்ஸு. சரிங்களா. அடுத்து பிகே மிஸ்ராவோட அந்தந்த ஸ்ட்ரீமுக்கான அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸு. எலக்ட்ரானிக்ஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிகேபி பப்ளிகேஷனு. அப்புறம் எலக்ட்ரிக்கலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சந்திரேஷ் அகர்வாலோட புக்கு. இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆத்தென்டிக்கலாக நீங்கள் படிக்கலாம். சரிங்களா. இது போக வேக்கன்சி டிஸ்ட்ரிபியூஷன் ஆர்ஆர்பி சென்னையில் எப்படி வேக்கண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கலில் சப்டிவிஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 5லேருந்து 6 டிவிஷன்ஸ் உங்களுக்கு 6 டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் டோட்டல் வேக்கண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கலுக்கு 150 இருக்குது. அதே மாதிரி சிவிலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 173 இருக்குது. மெக்கானிக்கலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 273. எலக்ட்ரானிக்ஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 40. இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஎஸ்சி ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி எலிஜிபிளாக இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிப்போ மெட்டீரியல் சூப்பரண்டன்ட் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 16 போஸ்ட் இருக்குது. அப்போ நமக்கு ஆர்ஆர்பி சென்னை இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சி எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 652 வேக்கன்சிஸ் இருக்குது. சரிங்களா. அப்போ இந்த வேக்கன்சிஸ் ஒவ்வொரு வேக்கண்ட் நமக்கு கண்டிப்பாக தேவை. சரியா. அதுக்கு இப்போயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கே போய் அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டடீஸை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. சரிங்களா. நம்ம இன்ஸ்டியூட்டை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆகஸ்ட் 18ஆம் தேதி கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியம், ஒரு ஆர்ஆர்பி எக்ஸாமை கிராஸ் பண்ணணும், ஒரு கிராக் பண்ணி ஈஸியாக வந்து வேலை அடிக்கணும் அப்படின்னா நமக்கு மேக்ஸ் ரீசனிங் ரொம்ப 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 முக்கியம். மேக்ஸ் ரீசனிங்கை தெளிவாக படிச்சிட்டிங்க அப்படின்னா இங்கே கொடுக்குறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸ் ரீசனிங்க்கு செம்மையாக ட்ரைனிங் கொடுப்பாங்க. சரிங்களா. அப்போ நீங்கள் மேக்ஸ் ரீசனிங்கை நல்லா படித்து வச்சுக்கிட்டு பேலன்ஸ் இருக்கிறத ஜென்ரல் அவேர்னஸையோ இல்லை அப்படின்னா அடுத்தடுத்த சப்ஜெக்டை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக சிபிடி 1 ஈஸியாக கிராக் பண்ணிட்டு போயிடலாம். சரிங்களா. அடுத்து சிபிடி 2 பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய 15, 30 மார்க்குக்கு இருக்கக்கூடிய ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ். சரிங்களா. இதை நல்லா பார்த்து வச்சுக்கிறணும். அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டருக்கு ஒரு 10 மார்க் இருக்குது. அதுக்கப்புறம் என்விரான்மெண்ட் அண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோலுக்கு ஒரு 10 மார்க் இருக்குது. இது போக ஃபுல்லாகவே டெக்னிக்கல் எபிலிட்டிக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை திரும்ப 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 பார்த்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட் ஐடியா கிடைக்கும். சரிங்களா. ஏன் அப்படின்னா நீங்கள் அதான் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி வாஸ்டான சிலபஸ் படிக்க போகிறீங்க. இந்த வாஸ்டான சிலபஸையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பிஒய்க்கு ரொம்ப சுருக்கி கொடுத்துரும். சரிங்களா. எந்த ஏரியாவில் உங்களுக்கு அதிகமாக ஸ்கோரிங் ஏரியாவாக இருக்குது அப்படின்றத நல்லா தெரிஞ்சுக்கிட்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு எலக்ட்ரானிக்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த எலக்ட்ரானிக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 டைப் ஆஃப் சிலபஸ் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா. அப்போ 10 யூனிட் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஒவ்வொரு யூனிட்டையுமே நீங்கள் படிக்கிறப்ப இப்போ நெட்வொர்க்கிங்கில் எவ்வளோ கொஸ்டின் கேட்பாங்கன்னு நமக்கு தெரியாது, கண்ட்ரோல் சிஸ்டமில் எவ்வளோ கொஸ்டின் கேட்பாங்கன்னு நமக்கு தெரியாது. சரிங்களா. செமிகண்டக்டர்ஸில் எவ்வளோ கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்றது தெரியாது. எலக்ட்ரானிக் டிவைசஸ் அண்ட் செமிகண்டக்டர்ஸில் எவ்வளோ கொஸ்டின் கேட்க போகிறாங்கன்றது நமக்கு தெரியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் எதில் எப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாயிரும். இந்த டாபிக் தான் படிக்க போகிறோம். சரிங்களா. அப்போ நெட்வொர்க்கிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15 கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா நெட்வொர்க்கிங்கை நல்லா அழுத்தி படிச்சிடணும். சரியா. செமிகண்டக்டர்ஸில் வெறும் 2 கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க அப்படின்னா தேவையான விஷயத்தை மட்டும் படிச்சுக்கிறணும். அப்போ நமக்கு ஒரு சிலபஸை ஒரு சேவ் பண்ணி கொடுக்குறதுல முக்கிய பங்கு யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிஒய்க்கும். சரிங்களா. அப்போ நீங்கள் ஒய்சிடி புக்கு சூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா கிரண் பப்ளிகேஷனில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வாங்கி வச்சுக்கிறலாம். ஆர்ஆர்பி ஜேஇ என்ன ஸ்ட்ரீமிங்கோ அந்த ஸ்ட்ரீமிங்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வாங்கி வச்சுட்டு நீங்கள் சிலபஸை கோத்ரூ பண்ணுறப்பயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் பிரிஞ்சிடும். புரியுதுங்களா. அப்போ நீங்கள் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி ஈஸியாக என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸை கவர் பண்ணி முடிச்சிடலாம். சரிங்களா. இப்போ எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணிடுங்க. ஏன்னா உங்களுக்கு சிபிடி 1ன்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப 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 சிம்பிளாக கிராக் பண்ணக்கூடிய விஷயம். சரிங்களா. இதில் மேக்ஸு, ரீசனிங்,
ஜென்ரல் சயின்ஸு. இது 3மே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30 30 60 85 கொஸ்டின் இதில் இருக்குது. சரிங்களா? அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15 கொஸ்டின் ஜென்ரல் அவேர்னஸ். இப்போ உங்களால் ஈஸியாக என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 80+ போட்டு ஈஸியாக கிராக் பண்ணிடலாம். மேக்ஸுக்கு நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்டு ரீசனிங்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஜென்ரல் சயின்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி ரிப்பீட் ஆகுது. இப்போ ஜென்ரல் சயின்ஸுக்கு நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியை ஈஸியாக தூக்கிடுவீங்க. புரியுதுங்களா? அடுத்து ஜென்ரல் அவேர்னஸ் படிச்சிருந்தோம் அப்படின்னா பின்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15 15 30 மார்க் ஆல்ரெடி நம்ம படித்தது ரெடியாக இருக்குது. இது போக டெக்னிக்கல் எபிலிட்டியில் 100 கொஸ்டின். சரிங்களா? இப்போ பேசிக்காக நம்ம படித்தாலே போதும், ஈஸியாக கிராக் பண்ணிடலாம். எல்லோரும் நல்லா படிங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.